மதுரை மவுலிவாக்கம் கட்டிட விபத்து போன்று பேரவலம் ஏற்பட்டுவிடக்கூடாது என மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிதிலமடைந்த அரசு குடியிருப்பின் அவல நிலை குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஏழை தொழிலாளிகளுக்காக தொழிலாளர் நல வாரியம் மூலம் 1982ஆம் ஆண்டு அடுக்குமாடி வீடுகள் கட்டப்பட்டன. தற்பொழுது அந்த வீடுகள் பராமரிப்பின்றி சிதிலமடைந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த நிலையில் மதுரை மாநகராட்சி மற்றும் தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே வசித்து வருபவர்களை காலி செய்யுமாறு பலமுறை வற்புறுத்தியும் காலி செய்ய மறுத்து இடிபாடுகள் நிறைந்த வீடுகளிலேயே ஆபத்தான முறையில் குடியிருந்து வருகிறார்கள். ஆபத்தான முறையில் குடியிருக்கும் இவர்களை காலி செய்வதற்காக மின்சாரம், குடிநீர் இணைப்பு வசதி ஆகியவற்றை நிறுத்தி வைத்தால் கூட இவர்கள் காலி செய்ய தயாராக இல்லை என கூறப்படுகிறது. ஆபத்தை உணராமல் மன ரீதியாக உளவியல் சிக்கலில் வீட்டை காலி பண்ண மாட்டோம் என அந்த பகுதி மக்கள் கூறுவதாக சந்தேகம் எழுந்துள்ளது. கூட்டுறவு அச்சகத்தில் ஆண்டாள்புரத்தில் வேலை பார்த்து எனக்கு வாங்கி கொடுத்த வீடு, எனக்கு வீடு வேணும். எனக்கு என் பிள்ளைகிட்டலாம் என் பிள்ளைய 2 தான் இருக்கு, ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று. அவங்ககிட்ட நான் போக மாட்டேன். நான் பாட்டுக்கு உழைச்சி கஞ்சி குடிச்சிட்டு இங்கே இருக்கேன். 1000 ரூபா பிஞ்சின்னு வருது. இதை வச்சு நான் எந்த வாடகை கொடுப்பேன்? எனக்கு நீ எங்கேயாவது வீடு கொடுத்தா நான் காலி பண்ணி போகிறேன். இந்த தண்ணி வரல, மாநகராட்சி தண்ணி வந்து அதில் 4 குடம் சின்ன குடம் என்னால் முடிச்சு, 5 சின்ன குடம் முடிச்சேன். அவ்வளோதான் என்னால் முடியுது. எனக்கு எங்கே நீங்கள் வீடு கொடுத்தாலும் சரி, உங்கள் புண்ணியத்தில் நான் நல்லா இருப்பேன். எனக்கு ஒரு வீடை கொடுங்க, என்கிட்ட இடத்த கொடுங்க, இல்லாட்டி வீடை கொடுங்க. என்ன நாங்கள் குறைச்ச சம்பளத்தில் எப்படி காலி பண்ணி நாங்கள் வீட்டுக்கு போவோம்? காலி பண்ண முடியாது. அதிகாரியை வந்து காலி பண்ண சொன்னால் காலி பண்ணிடுவீங்களா அப்படின்னு அதிகாரியை வந்து காலி பண்ணி சொன்னால் இருப்பு இடம் கொடுத்தா தான் நாங்கள் காலி பண்ணுவேன். அலாட்மெண்ட் ஆன வீடு எங்களுக்கு வேலை இல்லை. அப்போ நாங்கள் பிள்ளைகளை வச்சு கஷ்டப்பட்டுக்கிறீங்கள, நாங்கள் வேற வீடு போக முடியாது. நீங்க இருப்பிடம் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க காலி பண்ணுவோம். இந்த 10 வருஷத்துக்கு முதல்ல இருந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. அதுக்கு வேற இது இல்ல. இப்ப வந்து இருப்பிடம் கொடுத்தீங்கன்னா நாங்க காலி பண்ணுவோம். மழை பெய்தால் நோட்டீஸ் மட்டுமே ஒட்ட வரும் அதிகாரிகள் மாற்று இடம் வழங்குவது குறித்து எங்கள் கோரிக்கைகளை கேட்பதில்லை என்று கதறுகிறார் முருகேஸ்வரி. 40 வருஷமா இருக்கும் இங்க. எல்லாத்துக்கும் மில்லுல வேலை பார்த்தோம். மகாலட்சுமி மில்லு, இந்த மீனாட்சி மில்ல வேலை பார்த்தவங்க, அச்சாபிஷில் வேலை பார்த்தவங்களுக்கு தான் இந்த வீடு வந்தது, அலாட்மெண்ட் ஆனது. அலாட்மெண்ட் காப்பியெல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க, எல்லாருக்குமே இருக்கு. ஆனா வசதி இருக்கவங்க வெளியில போயிட்டாங்க. நாங்க வசதி இல்லாத வாசிங்க கிடக்கும். அது வந்து அதிகாரியை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க, காலி பண்ணுங்க அப்படின்னு வந்து மாசத்துக்கு ஒரு, இந்த மழை பெஞ்சிச்சுன்னா வந்து நோட்டீஸ் ஓட்ட வருவாங்க. மித்தபடி எந்த இது வந்து கேட்க மாட்டாங்க, ஒட்டிட்டு மட்டும் போயிருவாங்க. பண்ணி கொடுக்கல இன்ன வரைக்கும் யாரும். வாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல இடம் இருக்கு, வாங்க உங்களுக்கு இடம் இருக்கு, நீங்க அங்க வந்து குடியிருங்கன்னு இது நாள் வரைக்கும் யாரும் வந்து சொன்னதே இல்ல. அலாட்மெண்ட் ஆனவங்க எல்லாம் எங்க போவாங்க? 2014ஆம் ஆண்டு 61 பேரை பலி கொண்ட சென்னை மவுலிவாக்கம் 11 மாடி கட்டிட விபத்தில் சீட்டுக்கட்டுகள் போல சரிந்து கோரமான விபத்து ஏற்பட்டதைப் போல மதுரையிலும் கொடூரமான விபத்து ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதே மதுரை மக்களின் வேண்டுகோள். சத்தியம் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கார்த்திக்குடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.